குட் ஈவினிங். நான் தான் உங்கள் ஊட்டி பாய் நசால். சாயந்தரம் அப்படியே ஒரு ரைடு வந்துட்டுங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. சூப்பரான ஸ்வீட்டான ஒரு ரைடு. டெய்லி ஈவினிங்கில் ஸ்வீட்டான ரைடு வந்துடுவாங்க. ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்சிருக்குங்க. ரொம்ப ஈவினிங்கில் சுற்றுறதுக்கு. ஏற்கனவே சுற்றுவேன், நான் நடந்துடுவேன், பஸ்ஸில் எப்படியாவது சுற்றிடுவேன். இப்போ அதுக்கு தான் பைக் வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதுவும் ஒரு பர்பஸ். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அழகான ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 29 கிலோமீட்டர்ஸ்லாம் அடிச்சிடுறேன். 1 லிட்டருக்கு ஊட்டியில் 40-43 வருது. மேட்டில் அந்த 2-3லலாம் ஓட்டினா அன்றைக்கி டிராஃபிக் ஜாம், சரியான டூரிஸ்ட் க்ரௌடுங்க போன வாரம் கிறிஸ்மஸ்க்கெல்லாம். அதனால் 2-3ல் தான் ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய இடத்துல குழிமேடு ஆஃப் ரோடெல்லாம் போய் 41 எனக்கு வந்துடுது. ஜக்கடிச்சு நிறுத்தி ஓட்டி. ஸோ R15 சிட்டி அப்புறம் நேற்றெல்லாம் ஓட்டும் போது 47 வந்துடுச்சு. நான் போய் சொல்கிறேன்ட்டு இல்லை, 47 வருது ஊட்டியில் எனக்கு. ப்ளைனாக ஓட்டினா க்ரௌடெல்லாம் இல்லாமல். நேற்று கொஞ்சம் க்ரௌடு, ஆனால் பரவாயில்ல, டிராஃபிக்கெல்லாம் இல்லை. ஸோ அதனால் பாருங்கள் பின்னாடி இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தோட்டம், கேரட் கழுவுற மிஷின் இருக்குது. இதோ இந்த மிஷினில் தான், சரிங்களா? பாருங்களேன், சரியான அழகாக இருக்குது. இதோ நம்ம செல்லம் ஸ்வீட் ஆர்ட். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக சிட்டியில் ஓட்டினா 50 எனக்கு அசால்ட்டாக தரும்னு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக தரும் அசால்ட்டாக. ஸோ சிட்டியில் நல்ல வெதர்னால கேமரா ஃப்ரண்ட் கேம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. பாருங்களேன், ரொம்ப அழகான ஈவினிங் நம்ம ஸ்வீட்டாக. ஆனால் உண்மையிலே Yamaha R15 செம்மையான வண்டி. சூப்பரான ஈவினிங். செல்லம் ஸ்வீட்டாக கூட கோல்டாக சில்லுன்னு. கேமரா ஃப்ரண்ட் கேம் மட்டும்தான் இந்த ஃபோனில் நல்லா வேலை செய்யும். பாருங்க, தோட்டம்லாம் காட்டுறேன். ஸோ நல்லாயிருக்கு. ஆனால் அதே மாதிரி ஊட்டிக்கு வரவங்க, நான் எப்போ சொல்கிறேன்னா, ஊட்டிக்கு வர்றதுன்னா க்ரௌடு இல்லாத போவாங்க. ஆக்சுவலாக டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டேஸில், அது ஃபெஸ்டிவல் அதெல்லாம் இல்லாதப்போ, நியூ இயர், எனக்கு அப்போ தான் லீவு கிடைக்கும். அப்படின்னா முடிஞ்சால் லீவ் போட்டுவாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் லீவ் கிடைக்கிற டைமில் எல்லாத்துக்குமே லீவ் கிடைக்கும். ஆல் ஓவர் இந்தியா லீவ் கிடைக்கும் எல்லாத்துக்குமே பண்டிகைக்கு. ஸோ எல்லாருமே கிளம்பி வருவாங்க. வெள்ளக்காரங்க அவங்க வேறு அந்த கதை. நம்ம ஊர்லேயே ஃபெஸ்டிவல்லாம் வந்தால் எல்லாத்துக்குமே லீவ் வரும். ஸோ அதுதான், அந்த மாதிரி பண்டிகை இல்லாத டைம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் கூட்டத்தில் வந்தால் லீவ் அப்போ தான் கிடைக்கிதுன்னு சொல்லுவீங்க, கரெக்டு. ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். டிராஃபிக்கில் மாட்டியே சரியா. அதுவும் கார்லலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக்கில் மாட்டியே பிரச்சனையாயிடும். அதுலேயே நீங்கள் லாக் ஆகிடுவீங்க, சுற்ற முடியாது. அதனால் லீவ் இல்லாதப்போ, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் லீவை போட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒர்த்தாக இருக்கும். லீவு போதே எல்ஓபி எனக்கு சம்பளம் வராது அப்படின்லாம் சொன்னால் இருக்குது. ஆனால் இங்கே வந்து டிராஃபிக்கில் நின்று ரூம் கிடைக்காம ரூமுக்கு காசு ஜாஸ்தி செலவு பண்ண வேண்டியது வரும். சரியான ரேட்டை போட்டுருவாங்க. ஸோ டபுள் த ரேட் சம்டைம்ஸ். ஸோ ஏப்ரல் மேலெல்லாம் ஊட்டியில் வந்து கார்லேயே தூங்கி இருந்துச்சு போன டூரிஸ்ட்லாம் இருக்காங்க. ஆனால் ரூம் கிடைக்கும். ஸோ கூட்டம் இல்லாத போவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும் சுற்றி. பைக்கை காட்டுறேன், ஓகேவா? சரி, வாவ் மேன். டெய்லி கழுவுறேன். கொஞ்சம் மண்ணலாயிடுச்சு. அந்த மாதிரி ஓட்டினா இங்கே சேர் சகதி மழை டைமில் தான். ஓகேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி மைலேஜில் உண்மையாக. ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக் ஸ்பீடு, அந்த லுக்கு வந்து பயங்கரங்க. யார் பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுறாங்க, இல்லை வண்டி என்னடா 650 Z650 வச்சுருக்கவங்களே, நல்லாயிருக்கு, ஐ லைக் திஸ் ப்ரோ. ஆனால் உண்மையிலே வண்டி சூப்பர் வண்டிங்க.
உண்மையிலே டக்கர் கலர் சூப்பராக இருக்குது R15 உண்மையிலே சரியான லுக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தா எல்லாம் பார்க்குறாங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாம் பார்க்குறாங்கன்னா பைக் தெரிஞ்சவங்க இல்லை பார்க்காங்கன்னா நல்லா இருக்குது கலர் வெள்ளையானா தெரியுது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் அப்புறம் 150னா உண்மையிலே ஸ்பீடான வண்டி தான். ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கு. மைலேஜ் வேறு அதுக்கேற்ற மாதிரி நல்லா தருது மைலேஜ் எல்லாம் சார் செம்மையாக தருது. எல்லாம் பார்க்கலாங்க கண்டிப்பாக பெரிய பைக் மாதிரிங்க மாதிரி இல்லை பெரிய பைக் தான். இதுக்கு மேலே நல்லா பெரிய பைக் சூப்பராக 150 என்ஜின் சிசினா அந்த பட்டாசாக பறக்குதுங்க வண்டி. உண்மையிலே சொல்லப்போனால் ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் அந்த பக்கம் நிற்கும். நம்மளது ஸ்போர்ட்ஸ் பைக் தானே அதனால் சொல்கிறேன். சூப்பராக பைக் தானே அதனால சொல்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க வண்டி டக்கரா. இதுக்கு மேலே ஒரு வண்டி வேணுமான்னு கேட்டேன் தெரியல தேவையில்லைன்னு தான். சின்னதுன்னு சொல்லாமல் பெரிய வண்டிங்க இது. ஆக்சுவலாக பார்த்தா ரோட்டில் அப்படி தான் எனக்கு தெரியுது. பிக் பைக் ஃபீல் R6 R7 மாதிரி குட்டி வண்டி அதோட தம்பி சூப்பராக இருக்குங்க. ஆனால் தம்பி உண்மையிலேயே நல்ல வண்டி. ஸோ ஈவினிங் நல்லா இருக்குங்க. சன்செட் ஆகிடுச்சு பார்த்தா தெரியுதா இறங்குது சூரியன் 6 மணி ஆக போகுது. ஸோ என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. தேங்க்யூ. ஜாலியாக மாதிரி டைம் கிடைச்சா சுற்றுங்க. இட்ஸ் நைஸ். சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் காசில் சேர்த்து வச்சுட்டு சுற்றுங்க. ஓகே இட்ஸ் நைஸ். Thank you.